அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயர் 11:24-25-26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். உலகில் மிக சிறந்த பதவியை இழந்தான். பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவது வெறுத்தான். அப்படின்னா அன்றைக்கு உலக வல்லரசு எகிப்து. அந்த எகிப்து தேசத்தினுடைய பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்பட்ட மிக சிறந்த உயர்ந்த பதவியை மோசே இழந்தான். ஒரு எளிதான வாழ்க்கையை வாழ விரும்பாமல் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். நம்பர் 1 அவருடைய குவாலிட்டி. 2வது 25வது வசனம், உலகின் மிக சிறந்த இன்பத்தை இழந்தான். பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற இன்பம் போல உலகத்தில் எங்கும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட உலகிலே மிக சிறந்த இன்பத்தை சந்தோஷத்தை இழந்தான் தமது ஜனங்களுக்காக. ஒழுக்கங்கட்ட பாவ உலகத்திலே ஒழுக்கங்கட்ட பாவ சந்தோஷத்தை அரண்மனையில் அனுபவிப்பதை விட தமது ஜனத்தோடு பாடு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் ஐயா. 3வது 26வது வசனம், உலகின் மிகச்சிறந்த பொக்கிஷத்தை இழந்தான். எகிப்திய பொக்கிஷங்களிலும் தேவஜனத்தோடு பாடு அனுபவித்து தெரிந்து கொண்டான். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தைய மேன்மையா கருதினான். எகிப்தின் பொக்கிஷங்களை அற்பமாக எண்ணினான். ஆண்டவருக்கு முன்பு இந்த பொக்கிஷம், இந்த இன்பங்கள், இந்த பதவியெல்லாம் தூசு என்று சொல்லி உதறிவிட்டு தேவ சித்தப்படி வாழ்ந்தவன் ஐயா மோசே. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு இப்படிப்பட்ட நல்ல குவாலிட்டி உள்ள பிள்ளைகளை வளரணும். நம்ம இப்படிப்பட்ட நல்ல தரமுள்ள கிறிஸ்துவா இருக்கணும். நம்ம இயேசுவுக்காக எதையாக செய்யணும். எதை இழந்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக இதையாக செய்வேன்னு சொல்லி வாழுகிற இந்த வாழ்க்கை தான் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அப்படி இந்த நாள்ல தீர்மானம் பண்ணணும், நல்ல வைராக்கியமா மோசேயை போல நான் எதை இழந்தாலும் சரி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வேன். எத்தனை பாடுகள் பொத்தனம் வந்தாலும் சரி, என்னத்தை இழந்தாலும் சரி பரிசுத்தத்தை இழக்க மாட்டேன், என்னுடைய தரத்தை இழக்க மாட்டேன், ஆவிக்குரிய தன்மை இழக்க மாட்டேன், தேவ சித்தமே நடக்க கிடவது அப்படி சொல்லி கர்த்தருக்காக வாழ்வேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதுதான் இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.